அரசு துறைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வரும் நேரம் பகுதி முழு தகவல்களை வழங்குகிறது. தற்பொழுது வெளியாக இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்கள் இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். வங்கியில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. ஏதாவது ஒரு துறையில் பட்டப்படிப்பில் முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். 22 வயதிலிருந்து 42 வயதுடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். இணைய வழி தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். திரையில் தோன்றும் www.bankofbaroda.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 600 ரூபாய், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு 100 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜனவரி 27ஆம் தேதி. இந்திய வனத்துறையில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. இந்திய வனத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஏதாவது துறையில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 21லிருந்து 32 வயதுடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு, நேர்காணல் தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். திரையில் தோன்றும் www.upsconline.nic.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 100 ரூபாய், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விண்ணப்பிக்க கடைசி நாள் பிப்ரவரி 11. இந்திய ரயில்வே துறையில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்பை இந்திய ரயில்வே துறை வெளியிட்டுள்ளது. 7வது சிபிசி பே மேட்ரிக்ஸ் லெவல் 1 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஏதாவது ஒரு துறையில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். 18லிருந்து 36 வயதுடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். எழுத்துத் தேர்வு, நேர்முக தேர்வு, மருத்துவ பரிசோதனை, சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். திரையில் தோன்றும் indianrailways.gov.in என்ற இணையதளம் சென்று முழு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 500 ரூபாய், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு 250 ரூபாய். விண்ணப்பிக்க கடைசி நாள் பிப்ரவரி 22. மத்திய அரசின் சிபிஎஸ்இ வாரியத்தில் வேலை வாய்ப்புக்கான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. மத்திய அரசின் சிபிஎஸ்இ வாரியத்தில் காலியாக உள்ள கண்காணிப்பாளர், இளநிலை உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கல்வி தகுதியாக ஏதேனும் ஒரு துறையில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். 30 வயதுடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். எழுத்து தேர்வு, நேர்காணல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். திரையில் தோன்றும் www.cbse.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 800 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜனவரி 31. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது News7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. தொடர்ந்து பல்வேறு வேலைவாய்ப்பு தகவல்களை பிரத்யேகமாக வழங்கி வருகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் News7 தமிழோடு.